أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. விஷயங்களை கூறுவேன். இந்த சூழ்நிலைகளில் அன்னாருடைய ஆளுமையின் அம்சங்கள், அன்னாருடைய அழகிய முன்மாதிரி ஆகியவை எவ்வாறு நமக்கு முன்னால் வருகின்றன என்பது பற்றி கூறுவேன். எவ்வாறு அன்னார் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி தந்தார்கள் என்பதை பதிலுத்தம் தொடர்பாக நாம் பார்த்துவிட்டோம். சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் தாங்களே கூறுகிறார்கள், சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலுக்கு ஏற்ப சஹாபா பெருமக்கள் தாங்கள் உண்பதை விட சிறந்த உணவை எங்களுக்கு வழங்கி வந்தார்கள். பிறகு இந்த சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்யும் விவகாரம் வந்தபோது மிகவும் எளிமையான நிபந்தனைகளின் பேரில் இவர்களை விடுதலை செய்து விட்டார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். எவர்களுக்கு எழுத படிக்க தெரியுமோ அவர்கள் முஸ்லிம்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்தால் போதும் என்பதுவே சிலருக்கான ஈட்டுத்தொகையாக இருந்தது. இவை அனைத்தும் எதனால் இருந்தன என்றால், அன்னாருக்கு யாருடனும் சொந்த பகைமை இருக்கவில்லை. அதாவது அன்னாருடைய உள்ளத்தில் இவர்களுக்காக எந்த ஒரு தனிப்பட்ட பகைமைக்கான உணர்வுகள் இருக்கவில்லை. அதற்கு மாறாக அது அல்லாஹின் மார்க்கத்தை அழிக்க முயன்றவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட போராக இருந்தது. எவர்கள் அல்லாஹின் மார்க்கத்தை அழிக்க முயன்றார்களோ அவர்களுக்கு எதிராக போர் செய்யப்பட்டது. சிலர் தங்களுடைய நிர்பந்தம் காரணமாக எதிரிகள் தரப்பில் கலந்து கொண்டார்கள். இப்படியும் பல உதாரணங்கள் உள்ளன. அவர்கள் தாம் முஸ்லிம்களுடன் போரிட விரும்பவில்லை, ஆனால் நிர்பந்தம் இருந்தது. இவர்களுக்கு அன்னார் பல வசதிகளை ஏற்படுத்தி தந்தார்கள். பின்னர் இவர்களில் பலர் முஸ்லிம்களாகவும் ஆகிவிட்டார்கள். பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கான விதிகளையும் சட்டத்திட்டங்களையும் நிர்ணயித்தார்கள், உடன்படிக்கைகளையும் பேணி காத்தார்கள். மேலும் இந்த விஷயங்கள் படி உச்சகட்டமான தரத்தில் அமலும் செய்தார்கள். இன்றைய காலத்து உலகத்தை போன்று எண்ணற்ற சட்டத்திட்டங்களை உருவாக்கி கொண்டார்கள், ஆனால் எதன்படியும் செயல்படுவதில்லை என்று இருக்கவில்லை. மாறாக இரட்டிப்பு தரத்தை நிலைநாட்டினார்கள். அன்னாரது வாழ்வோ திருக்குர்ஆனின் கட்டளைகளுக்கு செயல் வடிவ விளக்க உரையாக இருந்தது. அதில் நீதி, நேர்மை மற்றும் அமைதியை நிலைநாட்டுதல் ஆகியவை அடிப்படை விதிகளாக கூறப்பட்டுள்ளன. இது குறித்து அல்லாஹ் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகிறான், யா ஐயுஹல்லஸீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்த் வலா யஜ்ரிமன்னகும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா வத்தக்குல்லாஹ் இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுக்காக உறுதியாக கண்காணித்தவாறு நேர்மைக்கு ஆதரவாக சாட்சி கூறுபவர்களாக ஆகிவிடுங்கள். மேலும் எந்த சமுதாயத்தின் பகைமையும் உங்களை நீதியுடன் நடக்காதவாறு தூண்ட வேண்டாம். நீங்கள் நீதியுடன் நடந்து கொள்ளுங்கள். இது இறையச்சத்திற்கு எல்லாவற்றையும் விட மிக நெருங்கியது. மேலும் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கறிகின்றான். ஆக
ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரி இந்த போதனையின் ஒளியில் எல்லா அம்சங்களையும் சூழ்ந்துள்ளதாகவும் இதன் உயர்தரத்தை நிலைநாட்டக்கூடியதாகவும் இருந்தது. நான் கூறியது போன்று யுத்தங்களில் அன்னாரது வழிமுறை மற்றும் அழகிய முன்மாதிரி என்னவாக இருந்தது என்பது தொடர்பாக பத்ர் யுத்தம் மட்டுமின்றி மற்ற யுத்தங்கள் தொடர்பாகவும் எடுத்து கூறுவேன். அவற்றில் போர் படைகளும் வந்துவிடுகின்றன. அதாவது ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாளில் மற்றவர்களின் தலைமையில் மற்றவர்களை தளபதிகளாக ஆக்கி அனுப்பி வைத்த போர்ப்படைகள். எவ்வாறு இருப்பினும் இது பெரிய வரலாறாகும். எனவே இதிலும் சில ஹுத்பாக்கள் எடுத்துக்கொள்ளலாம். இன்று உஹத் யுத்தம் தொடர்பாக சில விஷயங்களை எடுத்து கூறுவேன். நிகழ்வுகள் நிரூபிப்பதற்கு ஏற்ப இந்த யுத்தத்தையும் எதிரிகள் தங்களுடைய பகைமை தீயின் காரணமாக ஆரம்பித்திருந்தனர். வேறு வழியின்றி முஸ்லிம்களுக்கும் யுத்தத்திற்காக புறப்பட வேண்டி வந்தது. இதன் விபரத்தில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: இந்த யுத்தம் பெரும் பத்ர் யுத்தத்திற்கு ஓராண்டுக்கு பிறகு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் சனிக்கிழமை அன்று துவங்கியது. உஹத் யுத்தம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நிகழ்ந்தது என்பதில் வரலாற்றாசிரியர்களும் வாழ்க்கை வரலாறு எழுதுபவர்களும் கருத்தொருமித்திருக்கிறார்கள். எனினும் இந்த ஒரு கூற்றும் உள்ளது. இது அரிதான கூற்றாகும். அதாவது இந்த யுத்தம் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு நடைபெற்றது என்பதாகும். ஷவ்வால் மாதத்தின் தேதி பற்றி பல்வேறு கூற்றுகள் உள்ளன. அதிகப்படியாக ஷவ்வால் 7ஆம் தேதி மற்றும் ஷவ்வால் 15ஆம் தேதி கூறப்படுகிறது. இப்னு இஸ்ஹாக், இப்னு ஹிஷாம், இப்னு ஹஸ்ம் மற்றும் தபரி போன்றோர் ஷவ்வால் 15ஆம் தேதி என்ற கூற்றை மட்டும் எழுதியுள்ளார்கள். ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆ நாளன்று அஸ்ர் தொழுகைக்கு பிறகு மதீனா முனவ்வராவில் இருந்து புறப்பட்டார்கள். சனிக்கிழமை சூரியன் மேலெழும்பும் முன் உஹது மைதானத்தை அடைந்தார்கள். உஹது மைதானம் என்பது மலைகளில் ஒரு மலையின் பெயராகும். இது மதீனாவிலிருந்து ஏறத்தாழ 3 மைல்கள் தொலைவில் அமைந்துள்ளது. உஹது மலை தற்போதுள்ள மஸ்ஜித் நபவியிலிருந்து ஏறக்குறைய 4 கிலோமீட்டர் வடக்கு திசை நோக்கி உள்ளது. இன்றைய நாள்களில் மதீனா முனவ்வராவின் மக்கள் குடியிருப்பு இந்த மலையின் அக்கம்பக்கம் வரை சென்றுவிட்டது. இன்னும் சொல்வதாயின் இதன் அக்கம்பக்கமும் பரவியிருக்கிறது என்று கூறுகிறார்கள். உஹது மலை ஹரம் எனப்படும் கண்ணியத்திற்குரிய பகுதியில் அடங்கும். உஹது கிழக்கும் மேற்கும் பரவியுள்ளது. அதன் உயரம் 6 கிலோமீட்டர் ஆகிறது. இந்த மலையின் நிறம் செந்நிறம் கலந்ததாகும். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியீனில் உஹத் யுத்தத்தின் தேதி ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷவ்வால் 15ஆம் தேதி கிபி 624ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி சனிக்கிழமை என்று எழுதியுள்ளார்கள். இதன் மேற்கொண்ட விவரம் பின்வருமாறு: இந்த யுத்தம் நடைபெறுவதற்கான காரணம் யாதெனில், பத்ர் யுத்தத்தில் குறைஷிகளுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும் தோல்வி கிடைத்ததும், குறைஷிகளில் முன்னணி வகிக்கும் மக்களில் உதாரணமாக அப்துல்லாஹ் பின் அபி ரபியா, இக்ரிமா பின் அபி ஜஹல், சஃப்வான் பின் உமையா, அஸ்வத் பின் முத்தலிப், ஜுபேர் பின் முத்இம், ஹாரிஸ் பின் ஹிஷாம், ஹுவைத்தப் பின் அப்துல் அஸ்ஸா மற்றும் குறைஷிகளின் மற்ற சில முன்னணி வகிப்பவர்கள் அபு சுஃபியானிடம் வந்தார்கள். பத்ர் யுத்தத்திற்கு காரணமாக அமைந்த அந்த வியாபார குழுவில் இவர்களுடைய செல்வங்கள் இருந்தன. இந்த வியாபார செல்வத்தை மக்காவுக்கு கொண்டு வந்து வழக்கப்படி தாருன் நத்வாவில் வைக்கப்பட்டுவிட்டது. மேலும் அவர்களுடைய செல்வங்கள் அவர்களுக்கு கொண்டு சேர்க்கப்படவில்லை. ஏனெனில் அபு சுஃபியான் இந்த செல்வங்களை கொண்டு வந்த போது மக்கத்தினர் பத்ர் யுத்தத்திற்காக சென்றிருந்தனர். பத்ர் யுத்தத்திற்கு சில காலத்துக்கு பிறகு இந்த மக்கள் வந்து அபு சுஃபியானிடம் கூறினார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய எண்ணற்ற மக்களை கொன்றுவிட்டார். எனவே இந்த வியாபார செல்வத்திலிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் சடியிடுவதற்காக போருக்கான ஆயத்தம் மேற்கொள்ளுங்கள். ஒருவேளை கொலையுண்ட நம்முடைய மக்களுக்காக பழிவாங்குவதில் நாம் வெற்றி பெறலாம். பிறகு அந்த மக்கள் மேற்கொண்டு இவ்வாறு கூறினார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் போர் புரிவதற்காக இந்த வியாபார செல்வத்தின் லாபத்திலிருந்து ஒரு படை ஆயத்தம் செய்யப்படுவதற்கு நாங்கள் மகிழ்ச்சியுடன் தயாராக இருக்கிறோம்.
இதை கேட்ட அபூ சுஃபியான், நான் இந்த ஆலோசனைக்கு சம்மதம் தெரிவிக்கிறேன், மேலும் பனு அப்தி மனாஃப் என்னுடன் இருக்கிறார்கள் என்று கூறினார். இதற்கு பிறகு குறைஷியர்கள் செல்வத்திலிருந்து 50,000 தீனார் மதிப்புள்ள லாபத் தொகையை தனியாக பிரித்து எடுத்துவிட்டு முதலீட்டுத் தொகையை உரிமையாளர்களுக்கு திருப்பி கொடுத்து விட்டார்கள். ஒரு கூற்றுப்படி தனியாக பிரிக்கப்பட்ட லாபத் தொகை 25,000 தீனாராக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் வந்த லாபத் தொகை இந்த யுத்தத்திற்காக கொடுக்கப்பட்டது. இது தொடர்பாக அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான். இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூன அம்வாலஹும் லியசுத்து அன் சபீலில்லாஹ் ஃபஸயுன்ஃபிகூனஹா ثم تكون عليهم حسرة ثم يغلبون والذين كفروا إلى جهنم يحشرون. நிச்சயமாக நிராகரித்தவர்கள் தங்கள் பொருள்களை அல்லாஹின் பாதையிலிருந்து மக்களை தடுப்பதற்காக செலவிடுகின்றனர். அவர்கள் அதனை அவ்வாறே செலவு செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த செல்வமானது அவர்களின் ஏக்கத்திற்கு காரணமாகிவிடும். பின்னர் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். மேலும் நிராகரித்தவர்கள் நரகத்தின் பக்கம் ஒன்றாக அழைத்துச் செல்லப்படுவார்கள். இந்த ஒரு முக்கியமான காரணம் மட்டுமின்றி இன்னும் சில விஷயங்களும் இருந்தன. அவற்றையும் இந்த யுத்தத்திற்கான காரணங்களாக கூறலாம். கடந்த ஹுத்பாவிலும் கூறப்பட்டு விட்டது போன்று பத்ர் யுத்தத்திற்கு பிறகு மக்கத்தினர் சிரியாவுக்கு செல்வது சிம்ம சொப்பனமாகிவிட்டிருந்தது. ஏனென்றால் மக்காவுக்கும் சிரியாவுக்கும் இடையிலான வியாபார பாதை மதீனாவின் சுற்றுவட்டாரம் வழியாக சென்றது. அது முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து அடைக்கப்பட்டு விட்டிருந்தது. மக்கத்து காஃபர்களின் முந்தைய அநீதி அக்கிரமங்கள் காரணமாக அவர்கள் அங்கிருந்து வியாபார குழுவுடன் கடந்து செல்வது கடினமாகிக் கொண்டே சென்றது. அதன் காரணமாக குறைஷியர்களுக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தின் மரணம் தென்பட்டு கொண்டிருந்தது. வியாபார வழியை அடைத்தது, யுத்தங்கள் மற்றும் போர் படைகளில் தோல்வியை தழுவியது, பத்ர் யுத்தத்தில் குறைஷிய தலைவர்கள் கொல்லப்பட்டது மற்றும் 70 இணை வைப்பாளர்கள் சிறைபிடிக்கப்பட்டது போன்ற விஷயங்கள் அவர்களுடைய புகழ் மற்றும் சமூகத்தில் அவர்களது நிலைமை மீது அசிங்கமாக தெரியும் கரையாக அமைந்தன. அவர்கள் அவற்றை கழுவுவதற்காகவும் தங்களுடைய சமூக செல்வாக்கை வளமுடன் வைத்திருப்பதற்காகவும் மக்கத்து குறைஷியர்களின் விழுந்து கொண்டிருந்த அரசியல் மற்றும் மத செல்வாக்கை செழிப்பாக வைத்திருப்பதற்காகவும் பழிவாங்க விரும்பினார்கள். மறுபுறம் பத்ர் யுத்தத்திற்கு பிறகு மக்கத்து குறைஷியர்களுக்கு மேற்கொண்டு 2 வெட்கத்திற்குரிய இழிவுகளை எதிர்கொள்ள நேரிட்டது. அவற்றின் காரணமாக அபூ சுஃபியான் உட்பட மக்கத்தினரின் கோபமும் கொந்தளிப்பும் இன்னும் அதிகரித்து விட்டது. அவர்கள் முஸ்லிம்களை பழிவாங்குவதற்காக ஒரு முறையான ஆயுதம் ஏந்திய போர் புரிய உறுதியான எண்ணம் கொண்டார்கள். ஆக ஓர் எழுத்தாளர் உஹத் யுத்தத்திற்கான ஒரு காரணமாக பின்வரும் விஷயத்தை கூறுகிறார். குறைஷியர்களுக்கு சில திட்டங்களில் தோல்வி ஏற்பட்டது. அதன் காரணமாக அவர்களிடம் வேதனை, துயரம் மற்றும் பழிவாங்கும் உணர்வு மிகவும் அதிகரித்து விட்டது. ஆக அவர் எழுதுகிறார், பத்ர் களத்தில் இறங்காமல் தன்னுடைய வியாபார குழுக்களை பாதுகாப்பான வழிகளில் மக்காவுக்கு திருப்பி கொண்டு வந்த அபூ சுஃபியான் மக்கத்தினரின் குத்திக்காட்டும் பேச்சை தொடர்ந்து செவியேற்க நேரிட்டது. அவர் முஸ்லிம்களை பழிவாங்குவதாக சத்தியம் செய்து கொண்டார். மேலும் தான் மதீனாவுக்கு சென்று முஸ்லிம்களுடன் முழுமையாக போர் புரிவதாக குறைஷிகளிடம் உறுதியளித்திருந்தார். அபூ சுஃபியான் தனது சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக 200 பேர் கொண்ட படையையும் தயார்படுத்திவிட்டார். மதீனாவும் சென்றடைந்து விட்டார். ஆனால் அவருக்கு பகிரங்கமாக போர் புரிய துணிச்சல் வரவில்லை. மதீனாவின் சுற்றுவட்டாரத்தில் சில மரங்களை வெட்டி வீழ்த்திவிட்டு வயல்களுக்கு தீ வைத்துவிட்டு 2 நபர்களை கொன்றுவிட்டு தப்பியோடிவிட்டார். இந்த போர் சவீக் போர் எனப்படுகிறது. இதை பற்றியும் நான் கடந்த ஹுத்பாக்கள் கூறிவிட்டிருக்கின்றேன். அபூ சுஃபியானோ இனி மக்கத்து மக்கள் பத்ர் களத்தில் நீ உனது கோத்திரத்து மக்களை விட்டுவிட்டு திரும்பி வந்து விட்டாயே என்று தன்னை குத்தி காட்டக்கூடாது என்பதற்காகவே முயற்சி செய்திருந்தார். ஆனால் இந்த தோல்வியடைந்த திட்டத்திற்கு பிறகோ மக்கள் அபூ சுஃபியானுடைய இந்த சிறுபிள்ளைத்தனமான செயலை தொடர்ச்சியாக குத்தி காட்ட துவங்கிவிட்டார்கள். எனவே அபூ சுஃபியான் இப்பொழுது தனது அகந்தைக்கு ஆறுதல் அளிப்பதற்காகவும் கூட முஸ்லிம்களுடன் ஒரு பெரிய போருக்காக முழு முயற்சி செய்து கொண்டிருந்தார். இது தொடர்பாக கடந்த ஹுத்பாக்களில் கரதாவில் தோற்று ஓடியது பற்றி கூறப்பட்டுவிட்டது. மதீனாவுக்கு எதிரான அபூ சுஃபியானின் பயனளிக்காத திட்டத்துக்கு பிறகு குறைஷியர்கள் தங்களுடைய ஒரு பெரிய வியாபார குழுவை பாதை மாற்றி ஈராக்கின் நெடுஞ்சாலை வழியாக சிரியாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அதில் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் மற்றும் இதர வியாபார பொருட்கள் இருந்தன. அவற்றின் மதிப்பு கிட்டத்தட்ட 1,00,000 திர்ஹமாக இருந்தது. இந்த வியாபார குழு கரதா நீரோட்டில் இறங்கிக் கொண்டிருந்த போது ஹஜ்ரத் ஜயத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவின் எல்லைகளுக்குள் குறைஷிய வியாபார குழுவை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். எல்லா வியாபார பொருட்களையும் குறைஷியர்களிடமிருந்து பறித்து எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு சென்றடைந்தார்கள்.
பத்ர் யுத்தத்தில் படு மோசமான தோல்வியடைந்த பிறகு குறைஷியர்களுக்கு கரதா சம்பவம் மிகப்பெரிய தோல்வியாக அமைந்தது. அதாவது அது அப்பொழுது மதீனாவுக்கு அருகில்தான் இருந்தது. மேலும் அவர்களின் பழிவாங்கும் நெருப்பு இரட்டிப்பாகிவிட்டிருந்தது. உஹது யுத்தத்திற்கான காரணிகளில் இந்த சம்பவமும் ஒன்றாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் பல காரணங்கள் இருந்தன. அவற்றின் காரணமாக காஃபிர்கள் போருக்காக ஆயத்தங்கள் மேற்கொண்டு வந்தார்கள். மேலும் இதற்காக குறைஷியர்கள் தரப்பிலிருந்து அக்கம்பக்கத்து கோத்திரங்களுக்கும் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன் விவரம் பின்வருமாறு: ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தீர்மானிக்கும் போர் புரிவதற்காக மூலதனம் ஒன்று சேர்ந்த பின் அடுத்த கட்டத்திற்கான ஆயத்தம் துவங்கியது. குறைஷியர்களோ தாங்கள் போருக்காக ஆயத்தமாக இருக்கத்தான் செய்தார்கள். ஆனால் அவர்கள் அக்கம்பக்கத்தின் பல்வேறு கோத்திரங்களை இந்த போரில் கலந்து கொள்ளச் செய்வதற்காக பல்வேறு வழிமுறைகளை கையாண்டார்கள். சிலரிடம் தனிப்பட்ட முறையிலும் சிலரிடம் குழுவாகவும் சென்றார்கள். சிலருக்கு பேராசை காட்டினார்கள் என்றால் சிலருக்கு மத ரீதியான வட்டார ரீதியான தன்மான உணர்வையும் நாணத்தையும் ஊட்டி தங்களுடன் இணைந்து கொண்டார்கள். இந்த பணிக்காக அம்ர் பின் ஆஸ், ஹுபைரா பின் அபி வஹப், அப்துல்லா பின் ஜிவாரா, உசாபிஹ் பின் அப்தி மனாஃப் மற்றும் அபு உஸ்ஸா ஜம்இ போன்றோர் அனுப்பப்பட்டனர். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில் விடுவித்தவர்களில் ஒருவன்தான் இந்த அபு உஸ்ஸா ஜம்இ என்பவன். அப்பொழுது இவன் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவ்வாறு வேண்டி கேட்டுக்கொண்டிருந்தான்: முஹம்மது அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு 5 மகள்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னை தவிர ஆதரவு யாரும் இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள். அப்பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவனை மன்னித்தது மட்டுமில்லாமல் அதையும் தாண்டி ஈட்டுத்தொகை பெறாமலேயே இவனை விடுதலையும் செய்து விட்டிருந்தார்கள். இதுதான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரியாக இருந்தது. அப்பொழுது அவன் தான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சண்டையிடவும் மாட்டான் என்றும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக எவருக்கும் உதவியும் செய்ய மாட்டான் என்றும் நேச உடன்பாடு செய்திருந்தான். ஆனால் உஹது யுத்தம் சந்தர்ப்பத்தில் சஃப்வான் பின் உமையா தரப்பிலிருந்து ஊட்டப்பட்ட பரிசு பொருள்கள் மற்றும் கண்ணியம் ஆகியவற்றின் மீதான பேராசையில் அவன் தனது அந்த வாக்குறுதியை முறித்துவிட்டான். மேலும் தன்னுடைய கவிதைகளால் அரேபியர்களை பழிவாங்கும் உத்வேகத்திற்கு தூண்ட ஆரம்பித்தான். இந்த கவிஞர்கள் சென்று கோத்திரங்களை தூண்டிவிடுவார்கள், கடந்த காலத்தை நினைவூட்டி தூண்டிவிடுவார்கள், உடன் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுப்பார்கள். கினானா கோத்திரத்தினர், தஹாமாவாசிகள் மற்றும் பிற கோத்திரங்களில் இருந்து எண்ணற்ற மக்கள் இவர்களுக்கு ஆமாம் போட்டார்கள். மேலும் மதீனாவின் ராஜாங்கத்தின் மீது இரவோடு இரவாக தாக்குதல் தொடுப்பதற்கு எல்லா புறத்திலிருந்தும் உறுதிப்படுத்தினார்கள். இன்னும் கூறுவதாயின் உறுதிப்படுத்த மட்டுமே இல்லை, அதையும் தாண்டி கலந்து கொண்டார்கள். காஃபர்கள் போருக்காக செய்து கொண்டிருந்த இந்த ஆயுதங்கள் பற்றி ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தரப்பிலிருந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கிடைத்துவிட்டது. அதன் விவரம் பின்வருமாறு: ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷியர்களின் இந்த போர் ஆயத்தங்கள் மற்றும் ஆரவாரம் பற்றிய தகவலை மக்காவில் இருந்த அன்னாருடைய தந்தையின் சகோதரர் ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அனுப்பினார்கள். ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவலை ஒரு கடிதம் மூலமாக வழங்கினார்கள். அதை அவர்கள் பனு குஃபார் கோத்திரத்தின் ஒரு நபருடைய கையில் கொடுத்து அனுப்பினார்கள். ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதரை கடிதம் கொண்டு செல்வதற்காக ஊதியம் கொடுத்து தயார்படுத்தினார்கள். மேலும் அவன் 3 இரவு 3 பகல் தொடர்ச்சியாக பயணம் செய்து மதீனா சென்றடைய வேண்டும். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த கடிதத்தை ஒப்படைத்துவிட வேண்டும் என்ற இந்த நிபந்தனையை அவனிடம் வைத்தார்கள். ஆக அவன் இரவு பகலாக பயணம் செய்தான். 3வது நாள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றடைந்தான். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது குபாவில் இருந்தார்கள். அந்த மனிதன் இந்த கடிதத்தை அன்னாரிடம் ஒப்படைத்த போது அன்னார் அதன் முத்திரையை பிரித்தார்கள். பிறகு உபை பின் காப் அவர்களிடம் கடிதத்தை கொடுத்து வாசித்து காட்டுமாறு கூறினார்கள். உபை பின் காப் அவர்கள் கடிதத்தை அன்னாருக்கு வாசித்து காட்டினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபையிடம் அந்த கடிதத்தையும் அந்த செய்தியையும் மறைத்து வைக்குமாறு கூறினார்கள். மற்றொரு இடத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது: ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே சாத் பின் ரபி அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார்கள். மேலும் அவர்களிடம் ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களின் கடிதத்தை பற்றி கூறினார்கள். மேலும் நான் நன்மை எதிர்பார்க்கிறேன், நீர் இந்த செய்தியை இரகசியமாக வைத்திருப்பீராக என்று கூறினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் அவர்களின் இல்லத்திற்கு வருகை தந்த போது அவர்களின் மனைவி அவர்களிடம் வந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் என்று கேட்டார். அந்த பெண் இவர்கள் பேசியதை வீட்டுக்குள்ளே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார். சாத் அவர்கள், உனக்கு எதுக்கு அது என்று கேட்டார்கள். அந்த பெண், நான் எல்லா விஷயத்தையும் கேட்டுவிட்டேன் என்றார்.
அந்த பெண் இந்த எல்லா விஷயத்தையும் கூறிய பிறகு சாத் இன்னால் இல்லா என்று கூறினார்கள். பிறகு நாங்கள் பேசுவதை நீ கேட்டுவிடுவாய் என்று நான் நினைக்கவில்லை என்று கூறி அவர்கள் தம் மனைவியை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்துச் சென்றார்கள். அவர் விவகாரத்தை அன்னாரிடம் கூறினார்கள். மேலும் யா ரசூலல்லாஹ், தாங்களோ என்னை ரகசியத்தை மறைத்து வைக்குமாறு கூறினீர்கள். விஷயம் மக்களிடம் எங்கும் பரவிவிடப் போகிறது என்றும் நான் தான் இந்த ரகசியத்தை அம்பலமாக்கிவிட்டதாக தாங்கள் கருதிவிடப் போகிறீர்கள் என்றும் எனக்கு அச்சம் ஏற்பட்டது என்று கூறினார்கள். இதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி, இப்பொழுது இந்த பெண்ணை செல்லவிடுங்கள் என்று கூறினார்கள். அந்த பெண்ணை எச்சரிக்கவும் செய்திருப்பார்கள். ஒரு பக்கமோ ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். ஆனால் மறுபுறமோ மதீனத்து யூதர்களும் நயவஞ்சகர்களும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதோ ஒரு நல்ல செய்தி கிடைக்கவில்லை என்று பரப்பிவிட்டார்கள். அவர்களுக்கு சுயமே தங்களுடைய அகத்தை வெளிப்படுத்துவதற்கும் பழித்து பேசுவதற்கும் மற்றொரு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது. அதாவது அந்த நயவஞ்சகர்களுக்கும் எதிரிகளுக்கும் அவர்கள் அந்த செய்தியில் நிறம் பூசி அதை நன்றாக பரப்பிவிட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்களை தங்கள் தரப்பிலிருந்து அச்சுறுத்துவதற்கான முழு முயற்சி செய்தார்கள். இவ்வாறே இந்த செய்தி மதீனாவின் சுற்றுவட்டாரத்தில் பரவிவிட்டது. ஒவ்வொருவரும் விழிப்புணர்வு கொண்டு விட்டார். மக்கத்து இணை வைப்பாளர்கள் மீண்டும் போருக்காக வருகிறார்கள் என்ற இந்த பேச்சே எல்லா பக்கமும் ஒலித்தது. அல்லாமா இப்னு அப்துல் பர் அறிவிக்கிறார்கள், ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இணை வைப்பாளர்களின் செய்திகளை எழுதி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கம் அனுப்பி வைத்து வந்தார்கள். மக்காவில் இருந்த முஸ்லிம்கள் ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தமக்கு ஆதரவாக கருதி வந்தார்கள். ஆனால் ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ தாம் மதீனாவில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றுவிட விரும்பினார்கள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தாங்கள் மக்காவில் இருப்பது அதிகம் சிறந்தது என்று கடிதம் அனுப்பினார்கள். ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அனுப்பப்பட்ட செய்திகள் மிகவும் விரிவானவையாக இருந்து வந்தன. ஒரு கடிதத்தில் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள், குறைஷியர்களின் படை தங்களை நோக்கி பயணமாகிவிட்டது. அவர்கள் வந்தடைவதற்குள் அவர்களுடன் போரிட இயன்ற அளவுக்கு ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள். இது மொத்தம் 3000 பேர் கொண்ட படையாகும். அதற்கு முன்வரிசையில் 200 குதிரை வீரர்கள் உள்ளார்கள். கவசமணிந்த வீரர்கள் அவர்களில் 700 பேர் உள்ளார்கள். 3000 ஒட்டங்கள் உள்ளன. மேலும் அவர்கள் அவர்களுடைய எல்லாவிதமான ஆயுதங்களையும் உடனெடுத்து கொண்டு வருகிறார்கள். ஹசரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியீனில் ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தகவல் தெரிவிப்பு பற்றி குறிப்பிட்டவாறு இவ்வாறு எழுதியுள்ளார்கள், எந்த வியாபார குழுவை பற்றி பதிலுத்தத்தின் நிலைமைகள் எடுத்துக் கூறப்பட்டு விட்டதோ அதன் லாபத்தொகையான 50,000 தீனார் மக்கத்து தலைவர்களின் தீர்மானத்திற்கு ஏற்ப முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல் தொடுப்பதற்கு ஆயத்தம் மேற்கொள்வதற்காக அப்போது வரை தாருன் நத்வாவில் பாதுகாப்பாக கிடந்தது. இப்பொழுது அந்த பணம் வெளியெடுக்கப்பட்டது. மேலும் பெரும் ஆரவாரத்துடன் போருக்கான ஆயத்தம் துவங்கியது. முஸ்லிம்களுக்கு அந்த ஆயத்தத்தை பற்றிய தகவல் கூட தெரிந்திருக்காது. அதற்குள் காஃபிர்களின் படை முஸ்லிம்களின் வாயில்கள் வரை வந்தடைந்திருக்கும். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விழிப்புணர்வு கொண்ட சிந்தை எல்லா அவசியமான முன்னேற்பாடுகளையும் மேற்கொண்டு விட்டிருந்தது. அதாவது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தால் தம்முடன் இருந்த தம் தந்தையின் சகோதரர் ஹதரத் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு மக்காவில் தங்கியிருக்குமாறு வலியுறுத்தி கூறியிருந்தார்கள். மேலும் அவர்கள் குறைஷியர்களின் ஒவ்வொரு அசைவுகள் பற்றி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கொடுத்து வந்தார்கள். ஆக ஹதரத் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலும் பனு குஃபார் கோத்திரத்தின் ஒரு துரிதமான குதிரை வீரருக்கு பெரும் பரிசுக்கான வாக்குறுதி அளித்து மதீனாவின் பக்கம் அனுப்பி வைத்தார்கள். மேலும் ஒரு கடிதத்தின் மூலமாக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷியர்களின் இந்த எண்ணத்தை பற்றி தகவல் தெரிவித்தார்கள். மேலும் 3 நாட்களுக்குள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த கடிதத்தை ஒப்படைத்துவிட வேண்டும் என்று அந்த தூதுவனுக்கு வலியுறுத்தி கூறியிருந்தார்கள். இந்த தூதுவன் மதீனாவை சென்றடைந்த போது தற்செயலாக அப்பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் அக்கம்பக்கத்தில் இருந்த குபாவிற்கு, அதாவது அருகிலுள்ள இடத்தில் இருந்தார்கள். எனவே இந்த தூதுவன் அன்னாருக்கு பின்னால் அங்கேயே குபாவிற்கு சென்றடைந்தான். மேலும் மூடப்பட்டிருந்த இந்த கடிதத்தை அன்னாருக்கு முன்னால் சமர்ப்பித்து விட்டான். அன்னார் உடனடியாக தமது வஹியை எழுதுபவரான உபை பின் காப் அன்சாரியிடம் இந்த கடிதத்தை கொடுத்து அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று வாசித்து காட்டுவீராக என்று கூறினார்கள். உபை கடிதத்தை வாசித்து காட்டினார்கள். அதில் குறைஷியர்களின் ஒரு வீரிய படை மக்காவிலிருந்து வருகிறது என்ற இந்த பயங்கரமான செய்தி இருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடிதத்தில் இருந்ததை கேட்டுவிட்டு
இதில் உள்ள கருத்து பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது என்று உபை பின் காபுக்கு வலியுறுத்தி கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த படை புறப்பட்டது. மேலும் இதன் விபரத்தில் மேற்கொண்டு இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: குறைஷியர்களின் படை ஷவ்வால் 5ஆம் தேதி மக்காவிலிருந்து புறப்பட்டது. இந்த போரில் குறைஷியர்களின் தலைமை பொறுப்பு அபு சுஃபியான் கையில் இருந்தது. குதிரை வீரர்களின் கண்காணிப்பாளராக ஹாலித் பின் வலீத் இருந்தார். மேலும் கொடியை ஏந்துபவர்களாக பனு அப்துத்தார் கோத்திரத்தினர் இருந்தனர். மேலும் ஈட்டிகளை ஏந்தியவாறு, கவசங்களை அணிந்து கொண்டு, கேடயங்களை ஏந்தி கொண்டு, வில் அம்பை உடன் எடுத்துக்கொண்டு, தங்களுடைய நெஞ்சங்களை பழிவாங்கும் உத்வேகத்தால் நிறைத்து கொண்டு 3000 போர் வீரர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போர் புரிவதற்காக மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி புறப்பட்டார்கள். அவர்களில் 2900 பேர் குறைஷியர்களாகவும் அவர்களுடைய உதவியாளர்கள் மற்றும் இதர கோத்திரங்களைச் சேர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். அதே வேளையில் 100 பேர் கினானா கோத்திரத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். முன்னர் கூறப்பட்டுவிட்டது போன்று 700 கவசங்கள், 200 குதிரைகள், 3000 ஒட்டகங்கள் ஆகியவற்றை உணர்த்துச் சென்றார்கள். இவை போக கூடுதலாக வழியில் உண்பதற்காக அறுக்கப்படும் ஒட்டகங்கள் இருந்தன. கொட்டுவதற்காக மேளங்களையும் குடிப்பதற்கான குறிப்பான அளவு மதுவையும் உடன் தூக்கிச் சென்றார்கள். பிறகு ஒரு வாழ்க்கை வரலாற்று நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: குறைஷியர்கள் ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களுடன் இந்த யுத்தத்தில் அழைத்துச் செல்ல முயற்சி செய்தார்கள். ஆனால் அப்பாஸ் அவர்கள் காரணம் கூறி மறுத்துவிட்டார்கள். பத்ருத்தம் சந்தர்ப்பத்தில் அவர்களுடன் செய்யப்பட்ட குறைஷியர்களின் அந்த பொருட்படுத்தாமையை பற்றி கூறினார்கள். அதாவது ஹசரத் அப்பாஸ் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டிருந்தார்கள். யாரும் அவர்களை விடுதலை செய்வதில் அவர்களுக்கு உதவவில்லை. பல பெண்களும் கூட பழிவாங்கும் உத்வேகத்தில் போரில் ஆண்களுடன் செல்வோம் என்று பிடிவாதமாக இருந்தார்கள். இதனால் ஒரு மனிதன் ஆலோசனை சபையில் இவ்வாறு கூறினான்: நாம் தலை மீது கஃன் அணிந்து கொண்டு செல்கிறோம். ஒருவேளை கொல்லப்பட்ட நம்மவர்களுக்காக நம்மால் பழி தீர்த்து கொள்ள முடியவில்லை என்றால் உயிருடன் திரும்ப மாட்டோம். எனவே பெண்கள் உடனிருப்பது நமக்கு பலனுள்ளதாக அமையும். இவர்கள் நம்முடைய உத்வேகத்தை தூண்டுவார்கள். மேலும் நமக்கு பத்ருடைய நிகழ்வுகளை நினைவூட்டி முன்னோக்கி செல்வதற்கான உணர்வை ஏற்படுத்துவார்கள். நௌஃபில் பின் முஆவியா தீலி என்பவன்: இந்த பெண்கள் நம்முடைய கண்ணியமும் கௌரவமும் ஆவார்கள். ஒருவேளை நமக்கு தோல்வி ஏற்பட்டுவிட்டால் இவர்களுக்கு ஏற்படும் அவமரியாதையால் நம்முடைய கௌரவம் மண்ணோடு மண்ணாகிவிடும் என்று கூறினான். பல்வேறு கருத்துக்கள் முன்வந்தன. அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தும் அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தார். இந்த இரு வகையான கருத்துகளும் ஆண்கள் தரப்பிலிருந்து வந்த பின்னர் இந்த பெண் இப்பொழுது கூறுகிறார்: மக்களே, உங்களால் உயிர் தப்பி வர முடியாது என்ற விஷயத்தால் பதற்றமடையாதீர்கள். நீங்களோ பதிலிருந்தும் பாதுகாப்பாக திரும்பி வந்து விட்டிருந்தீர்கள். மேலும் நீங்கள் உங்களுடைய மனைவிகளையும் பார்த்து விட்டிருந்தீர்கள். நீங்கள் எங்களை இந்த போரில் உடனழைத்துச் செல்வதை மறுக்க முடியாது. நீங்களெல்லாம் உங்களுடைய மனைவிமார்களை திருப்பி அனுப்பி இதே தவறைத்தான் பதிலில் செய்தீர்கள். ஒருவேளை இந்த பெண்கள் பெரும் பதிலுத்தத்தில் உங்களுடன் இருந்திருந்தால் உங்களுக்கு தன்மான உணர்வூட்டி முன்னால் அனுப்பியிருந்திருப்பார்கள். அந்தோ பதில் களத்தில் நம்முடைய அன்பிற்குரிய அன்பர்கள் எதிரிகள் கைகளால் கொல்லப்பட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் குறைஷிய தலைவர்கள் ஹிந்து கூறிய விஷயத்தில் ஒருமித்தார்கள். மேலும் அவர்கள் பெண்களை படையுடன் அழைத்துச் செல்ல சம்மதித்து விட்டார்கள். படையுடன் சென்ற பெண்களின் எண்ணிக்கை 15 என்று கூறப்பட்டுள்ளது. அவர்களில் அபு சுஃபியான் தன் மனைவியை சேர்த்தார். ஹிந்த் பின் உத்பாவை சேர்த்தார். இவ்வாறு இக்ரிமா பின் அபி ஜஹல் தன் மனைவி உம்மு ஹக்கீம் பின் ஹாரிஸ் பின் ஹிஷாமை உடன் அழைத்துக் கொண்டார். ஹாரிஸ் பின் ஹிஷாம் தன் மனைவி ஃபாத்திமா பின் வலீதை உடன் அழைத்துக் கொண்டார். சஃப்வான் பின் உமையா அப்துல்லா பின் சஃப்வானின் தாயான தன் மனைவி பர்சா பின் மசூதை உடன் அழைத்துக் கொண்டார். இப்னு இஸ்ஹாக் கூறினார்: அமர் பின் ஆஸ் தன் மனைவி ரைத்தன் பின் முனாஃபை உடன் புறப்பட்டார். தல்ஹா பின் அபி தல்ஹா தன் மனைவி சுலாஃபா பின் சாதை உடன் அழைத்துக் கொண்டார். இவர் தல்ஹாவின் மகன்களான முசாஃபிஹ், ஜுலாஸ் மற்றும் கிலாப் ஆகியோரின் தாயாராவார். இவர்கள் எல்லாரும் உஹது போர் அன்று கொல்லப்பட்டனர். பனு மாலிக் கோத்திரத்தைச் சேர்ந்த ஹுனஸ் பின் மாலிக் எனும் பெண் தன் மகன் அபி அசீஸ் பின் உமைருடன் புறப்பட்டார். இவர் ஹதரத் முசப் பின் உமைர் ரிலான்ஹூ அவர்களுடைய தாயாராவார். மேலும் பனு ஹாரிஸ் கோத்திரத்தைச் சேர்ந்த அம்ரா பின் அல்கமா எனும் பெண்ணும் படையுடன் இணைந்து கொண்டார். ஹிந்த் பின் உத்பா வஹ்ஷியிடம் வரும்போது, அல்லது போருக்கிடையில் வஹ்ஷி இவரிடம் வரும்போது, இவர் அவரிடம் கூறுவார்: அபு தஸ்மாவே, இது வஹ்ஷியின் விழிப்பெயராகும். எங்களுடைய உள்ளங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் செயலை நீ செய்ய வேண்டும். வஹ்ஷி எனப்படும் இந்த கருப்பின அடிமையிடம் ஓர் ஈட்டி இருந்தது. அது மிகவும் குறைவாகவே இலக்கை தவறவிடும். யார் மீது படுமோ அவரை உயிருடன் விடாது. வஹ்ஷி ஜுபைர் பின் முத்தமுடைய அடிமையாக இருந்தார். அவன் வஹ்ஷியை அழைத்து கூறினான்: நீயும் படையுடன் செல். ஒருவேளை நீ ஹம்சாவை ஷஹீதாக்கி விட்டாய் என்றால், கொன்றுவிட்டாய் என்றால்,
நான் உன்னை விடுவித்து விடுவேன். ஏனென்றால் ஹம்சா என் தந்தையின் சகோதரர் துஐமா பின் அத்தியை கொன்றுவிட்டார். அந்த படை மதினாவுக்கு எதிராக உஹது மலையில் சபகா என்பதும் மதினாவில் ஐனைன் மலை மற்றும் ஜுர்ஃப் என்பதற்கு அருகிலுள்ள இடமாகும். ஜுர்ஃப் என்பது மதினாவிலிருந்து 3 மைல் வடக்கு திசையை நோக்கியுள்ள ஒரு இடமாகும். ஐனைன் என்பது உஹதின் ஒரு மலைக்குன்றின் பெயராகும். உஹதுக்கும் அதற்கும் இடையில் ஓர் ஊர் உள்ளது. கினா என்பது மதினாவுக்கும் உஹதுக்கும் நடுவில் மதீனாவின் பிரசித்தி பெற்ற 3 ஊர்களில் ஒரு ஊராகும். இது அது அமைந்திருந்த இடமாகும். போரின் விவரங்கள் பற்றி மேற்கொண்டு இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷிய படை பற்றிய தகவல்களை கொடுத்தார்கள். மேலும் அமர் பின் சாலிம் அவர்கள் மக்கத்து இணை வைப்பாளர்கள் புறப்பட்ட தகவலை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிவித்தார்கள். இதனால் அபு சுஃபியான் கலவரமடைந்தார். அவருக்கு தெரிந்துவிட்டது. என்ன நடந்தது என்றால், அமர் பின் சாலிம் அவர்கள் தம்முடைய சில தோழர்களுடன் ஜீதவா எனும் இடத்திலிருந்து குறைஷிய படையை விட்டு பிரிந்து வேக வேகமாக மதீனாவுக்கு வந்தடைந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைஷிய படையின் தாக்குதல் பற்றிய செய்தியை தெரிவித்தார்கள். அமர் பின் சாலிம் அவர்களின் இந்த படைக்குழு மதீனாவிலிருந்து திரும்பி வருகையில் அப்வா என்ற இடத்தில் அபு சுஃபியானின் படையை இரவு நேரத்தில் தாண்டி சென்று விட்டது. அதாவது அங்கு அவர்கள் இருந்தபோது அவர்களை தாண்டி சென்று விட்டது. விடிந்ததும் அபு சுஃபியான் மக்காவை நோக்கி திரும்பி சென்று விட்டார். அமர் பின் சாலிம் அவர்கள் தம்முடைய சில தோழர்களுடன் இரவு நேரத்தில் மக்காவை நோக்கி சென்று விட்டதாக அபு சுஃபியானுக்கு வழியில் தெரிவிக்கப்பட்டது. அபு சுஃபியான் பதற்றமடைந்தவாறு கூறினார், நாம் இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகிறோம், இவர் நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று அவருக்கு நாம் முன்னோக்கி வருவது பற்றி தகவல் தெரிவித்துவிட்டு வந்திருக்கிறார். அவருக்கு, அதாவது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம்மை பற்றிய எல்லா தகவல்களையும் கொடுத்து விட்டார். மேலும் அவரை முன்னரே எச்சரிக்கை செய்து விட்டார். இப்பொழுது நாம் சென்று சேர்வதற்குள் முஸ்லிம்கள் தங்களை பாதுகாப்பாக ஆக்கிக் கொண்டிருப்பார்கள். இவ்வாறோ நம்மால் அவர்களுக்கு எந்த இழப்பையும் ஏற்படுத்த முடியாது. நம்மால் நமது நோக்கத்தில் வெற்றியடையவும் முடியாது. உடனடியாக சஃப்வான் பின் உமையா கூறினார், ஒருவேளை அவர்கள் கோட்டைகளை விட்டு வெளியே மைதானத்தில் நம்முடன் போரிட வெளியேறவில்லை என்றால் பதற்றமடைய தேவையில்லை. நாம் அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் ஆகிய 2 கோத்திரங்களின் பேரித்தம்பழ தோட்டங்களை அறுத்து விடுவோம். அதை அவர்களால் ஒருபோதும் நிவர்த்தி செய்ய முடியாது. அவர்கள் தங்களுடைய செல்வம் மற்றும் தானியங்களை கை நழுவ விட்டு விடுவார்கள். ஒருவேளை அவர்கள் பாலைவனத்தில் போர் புரிவதற்காக கோட்டைகளை விட்டு வெளியேறி வந்தார்கள் என்றாலுமே கவலை அடைய வேண்டிய தேவை ஒன்றுமே இல்லை. அவர்களுடைய எண்ணிக்கையை காட்டிலும் நம்முடைய எண்ணிக்கை எவ்வளவோ அதிகமாக இருக்கிறது. நம்முடைய ஆயுதங்களுடனும் அவர்களுடைய ஆயுதங்களுக்கு எந்த எண்ணிக்கை பொருத்தமும் இல்லை. அவர்களிடம் குதிரைகள் இல்லை, நம்மிடமோ நிறைய குதிரைகள் இருக்கின்றன. நாம் போரில் அவர்களுக்கு உயிரிழப்பையும் பொருளிழப்பையும் செய்யும் ஆற்றல் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களாலோ நம்முடன் இவ்வாறு இது அவர்கள் வெளிப்படுத்திய அவர்களுடைய சிந்தனையாகும். எவ்வாறு இருப்பினும் மதீனாவை நோக்கி முன்னோக்கி சென்றவாறு குறைஷியர்கள் அவ்வா எனும் இடத்தில் முகாமிட்ட போது ஹிந்த் பின் உத்பா அபு சுஃபியானிடம், நீங்கள் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயாரின் கபரை தோண்டியிடுங்கள். ஏனென்றால் அவர்களுடைய கபர் அவ்வாவில் உள்ளது. அவர்கள் உங்களுடைய யாராவது ஒரு நபரை சிறைபிடித்தால் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஈட்டுத்தொகையாக அவர்களுடைய தாயாரின் ஓர் உடல் உறுப்பை கொடுத்து விடுங்கள் என்று கூறினார். வினோதமான ஷைத்தானிய ஆலோசனையாக இருந்தது. அபு சுஃபியான் இந்த விஷயத்தை குறைஷியர்களிடம் கூறினார். மேலும் இது ஓர் ஆலோசனையாகும் என்று கூறினார். அதற்கு குறைஷியர்கள், நீங்கள் அந்த கதவை திறக்காதீர்கள், இல்லையேல் பனு பிகர் கோத்திரத்தினர் நம்முடைய மரணித்தவர்களின் கபர்களை தோண்டி எடுப்பார்கள். இது பெரும் ஆபத்தான ஆலோசனையாகும், இதை ஏற்காதீர்கள் என்று கூறினர். எவ்வாறு இருப்பினும் இந்த மக்கள் வழியில் எங்கெல்லாம் முகாமிட்டார்களோ அங்கு ஒட்டகங்கள் அறுக்கப்படும். பெண்கள் கவிதைகளை பாடி நன்றாக கோபமூட்டுவார்கள். கோப்பைகளில் மதுவை நிரப்பிக் கொடுப்பார்கள். இரங்கல் பாடல் பாடி சுயமும் உப்பாரி வைப்பார்கள். மற்றவர்களையும் அழ வைப்பார்கள். பழிவாங்க தூண்டுவார்கள். காஃபிர்களின் இந்த குழு இவ்வாறே முன்னோக்கி சென்று கொண்டிருந்தது. மறுபக்கம் முஸ்லிம்கள் தம்மளவிலும் ஆயத்தம் மேற்கொள்வதில் ஈடுபட்டிருந்தார்கள். இது தொடர்பாக இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசாலாவின் மகன்களான அனஸ் மற்றும் முஅன்னஸ் ஆகிய இருவரையும் வியாழக்கிழமை இரவு ஷவ்வாலின் முதல் 10 நாள்களில் உளவறிந்து வருவதற்காக அனுப்பினார்கள். அநேகமாக இதே சந்தர்ப்பத்தில்தான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் எண்ணிக்கை மற்றும் ஆற்றலை கண்டறிவதற்காக அனைத்து முஸ்லிம் குடிமக்களின் மக்கள் தொகை கணக்கெடுக்குமாறும் வழிகாட்டல் வழங்கினார்கள். ஆக மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்ட போது அப்பொழுது வரை மொத்தம் 1500 முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது.
அப்போதைய நிலைமைகளின் கீழ் இந்த எண்ணிக்கையே மிக பெரும் எண்ணிக்கையாக கருதப்பட்டது. சில சஹாபாவோ அப்பொழுது மகிழ்ச்சியில் உத்வேகத்தில் நம் எண்ணிக்கை 1500 வரை எட்டிய பிறகும் நமக்கு யாரை பற்றியும் கவலை இருக்க முடியுமா என்ற அளவுக்கு கூறிவிட்டார்கள். ஆனால் அவர்களிலிருந்தே ஒரு சஹாபி கூறுகிறார்கள், இதற்கு பிறகு எங்களுக்கு எப்படிப்பட்ட கடினமான நேரங்கள் வந்தனவென்றால் சில நேரங்களில் தொழுகையையும் நாங்கள் ஒளிந்து தொழ வேண்டி வந்தது. இதற்கு முன்னரும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்ய வைத்தார்கள். அப்பொழுது 600-700 பேருக்கு நடுவில் எண்ணிக்கை வந்திருந்தது. இவ்வாறு இருப்பினும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தி அறிந்து வருவதற்காக அனுப்பியிருந்த 2 சஹாபாவும் அகீக் என்ற இடத்தில் குறைஷியர்களை சென்றடைந்தார்கள். திரும்பி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்துவிட்டார்கள். மேலும் அன்னாருக்கு காஃபர்களின் படையை பற்றி செய்தி தெரிவித்தார்கள். இந்த அகீக் என்ற பெயரிலும் அரேபிய தீபகற்பத்தில் பல ஊர்கள் உள்ளன. எல்லாவற்றையும் விட முக்கியமான ஊர் மதீனாவின் அகீக் எனும் ஊராகும். அது மதீனாவின் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை வரை பறந்துள்ளது. மேலும் அதில் மதீனா முனவ்வராவின் எல்லா ஊர்களும் வந்து அடங்கிவிடுகின்றன. இவ்வாறு இருப்பினும் இவர்கள் இருவரும் வந்து இவ்வாறு கூறினார்கள், அந்த காஃபிர்களின் படை தங்களுடைய ஒட்டகங்கள் மற்றும் குதிரைகளை ஒரைஸ் என்ற இடத்தின் வயலில் விட்டுள்ளார்கள். ஒரைஸ் என்பதும் மதீனாவிலிருந்து 3 மைல் தொலைவில் அமைந்துள்ள ஒரு தோட்டமாகும். அவை அங்கு எந்த பசுமையையும் விட்டு வைக்கவில்லை, எல்லாவற்றையும் மேய்ந்து விட்டன. இணை வைப்பாளர்கள் புதன்கிழமை அன்று கினா எனும் இடத்தில் இறங்கினார்கள். வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று அவர்களுடைய ஒட்டகங்கள் அந்த ஊரின் பசுமையை தின்று கொண்டே இருந்தன. அவை எந்த பசுமையையும் விட்டு வைக்கவில்லை. பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுப்பாப் பின் முன்சிர் அவர்களையும் அவர்கள் பக்கம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அந்த மக்களை பார்த்தார்கள். பிறகு திரும்பி வந்தார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை மற்றும் பொருள்களை கணித்து கூறினார்கள். அப்பொழுது ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அவர்களுடைய நிலையை எவருக்கும் சொல்லக்கூடாது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹும்ம பிக உஜூலு வ பிக அசூலு, அதாவது நமக்கு அல்லாஹ் போதுமானவன், மேலும் அவன் மிக நன்றாக பணியமைத்து கொடுப்பவன் ஆவான். அல்லாஹ்வே, நான் உன்னையே சுற்றி வருகிறேன், உன்னுடன் இணைந்தே தாக்குதல் தொடுக்கிறேன் என்று கூறினார்கள். அவுஸ் மற்றும் ஹஸ்ரஜ் ஆகிய 2 கோத்திரங்களின் தலைவர்களான ஹதரத் சாத் பின் முஆஸ் ரலியல்லாஹு அவர்கள், ஹதரத் உசைத் பின் ஹுசைர் ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் ஹதரத் சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அவர்கள் ஆகியோர் இணை வைப்பாளர்களின் இரவு நேர தாக்குதலின் ஆபத்தால் ஜுமாவின் இரவில் ஆயுதங்களை ஏந்தியவாறு பள்ளிவாசலில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கதவுக்கு அருகில் இரவை கழித்தார்கள். மேலும் காலை வரை மதினாவையும் காவல் காத்தார்கள். மக்கத்து இணை வைப்பாளர்களின் படை முஸ்லிம்கள் மதினாவிலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் கினாஆ கோத்திரத்தின் உப்பும் புதைக்குழிகளும் நிறைந்த நிலத்தில் முகாமிட்டார்கள். மதினா முனவ்வராவின் கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கு திசையில் அடர்ந்த பேரித்தம்பழ மரங்கள் இருந்தன. அவற்றின் வழியாக கடந்து சென்று எந்த ஓர் ஊர் மீதோ அல்லது பகுதி மீதோ தாக்குதல் தொடுப்பது எளிய காரியமாக இருக்கவில்லை. ஏனென்றால் தோட்டங்களில் எதிரிகளின் ஒவ்வொரு மனிதனாகத்தான் சிரமப்பட்டு முன்னால் செல்ல முடியும். இந்த சூழ்நிலையில் தாக்குதல் தொடுப்பவர்கள் சுலபமாக கொல்லப்படுவார்கள். வடக்கு திசையிலிருந்து மட்டும் தாக்குதல் தொடுக்க முடிந்திருந்தது. எனவே குறைஷியர்கள் வடக்கு திசையிலும் மேற்கு திசையிலும் முகாமிட்டார்கள். அடுத்து முழு மக்கள் குடியிருப்பும் ஓரிடத்தில் இருக்கவில்லை. மாறாக மலைகளுக்கு நடுவில் விசாலமான மைதானத்தில் சிதறி கிடந்த சிற்றூர்கள் அல்லது பகுதிகளில் மக்கள் குடியிருப்புகள் இருந்தன. சில கோத்திரங்கள் தங்களுடைய நிலங்கள் மற்றும் தோட்டங்களுக்கு அருகில் குடியிருப்புக்கான ஏற்பாட்டை செய்து கொண்டு விட்டிருந்தன. பல 2 அடுக்கு சிறிய கோட்டைகள் கட்டப்பட்டு விட்டிருந்தன. அவர்கள் எல்லா ஆபத்து நேரங்களிலும் குழந்தைகளையும் பெண்களையும் சிறிய கோட்டைகளின் மேல்தளத்தில் கொண்டு சேர்த்து விடுவார்கள். சுயம் கவலையின்றி தாக்குதல் தொடுப்பவர்களை எதிர்கொள்வார்கள். மற்றொரு வாழ்க்கை வரலாற்று எழுத்தாளர் இவ்வாறு எழுதுகிறார், நயவஞ்சகர்கள், யூதர்கள், போர் புரிய முடியாத முஸ்லிம்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆகியோரை தவிர வேறு எவரும் எஞ்சியிராத மதினாவுக்கும் முஸ்லிம்களின் படைக்கும் நடுவிலும் எதிரி படை காலை வரை தடை ஏற்படுத்தி வந்தது. இதன் விளக்கத்தில் ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள், அநேகமாக ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தின் இறுதியில் அல்லது ஷவ்வால் மாதத்தின் துவக்கத்தில் குறைஷிகளின் படை மக்காவிலிருந்து புறப்பட்டது. படையில் மற்ற அரபு கோத்திரங்களின் பல வீரர்களும் இணைந்திருந்தார்கள். அபு சுஃபியான் படை தளபதியாக இருந்தார். படையின் எண்ணிக்கை 3000 இருந்தது. அதில் கவசம் அணிந்த வீரர்கள் 700 பேர் இருந்தார்கள். சவாரியின் பொருளும் போதுமான அளவு இருந்தது. அதாவது 200 குதிரைகளும் 3000 ஒட்டகங்களும் இருந்தன. போர் தளவாடங்களும் போதுமான அளவுக்கு இருந்தன. பெண்களும் உடனிருந்தனர். அபு சுஃபியானின் மனைவி ஹிந்த், இக்ரிமா பின் அபி ஜஹல், சஃபான் பின் உமையா மற்றும் ஹாலித் பின் வலீத் மற்றும் பிற மக்களின் மனைவிகளும் இருந்தனர்.
இந்த பெண்கள் அரேபியாவின் தொன்மையான வழக்கப்படி கோபத்தை தூண்டிவிடும் கவிதைகளை பாடி கொட்டுகளை கொட்டி தங்களுடைய ஆண்களுக்கு உத்வேகம் அளித்துக் கொண்டே இருப்பதற்காக பாட்டிசைக்கும் கருவிகளை தங்களுடன் கொண்டு வந்திருந்தனர். குரேஷியர்களின் இந்த படை 10-11 நாட்கள் பயணத்துக்கு பிறகு மதினாவுக்கு அருகில் வந்தடைந்தது. சுற்றி வந்துவிட்டு மதினாவின் வடக்கு பக்கம் உஹதின் மலைக்குன்றுக்கு அருகில் தங்கிவிட்டது. இந்த இடத்துக்கு அருகிலேயே ஒரைஸ் எனும் இடத்தின் பசுமையான மைதானம் இருந்தது. அங்கு மதீனாவின் கால்நடைகள் மேய்ந்து வந்தன. சிறிது விவசாயமும் செய்யப்பட்டு வந்தது. குரேஷியர்கள் எல்லாவற்றிற்கும் முதலாக அந்த மேய்ச்சலிடத்தில் தாக்குதல் தொடுத்து அதில் விரும்பியதை செய்தார்கள், மேலும் நாசம் விளைவித்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தம்முடைய செய்தி தெரிவிப்பவர்கள் மூலமாக படை அருகில் வந்துவிட்ட தகவல் கிடைத்ததும் அன்னார் தம்முடைய ஒரு சஹாபி ஹுப்பா பின் முன்சிர் அவர்களை சென்று எதிரிகளின் எண்ணிக்கையையும் அவர்களை பற்றியும் அறிந்து வாரும் என்று அனுப்பி வைத்தார்கள். பிறகு ஏற்கனவே கூறப்பட்டது போன்று முஸ்லிம்கள் மத்தியில் கோழைத்தனம் பரவாமல் இருக்கும் பொருட்டு அன்னார் ஒருவேளை எதிரிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால், முஸ்லிம்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை இருந்தால் யாரிடமும் கூறக்கூடாது, மாறாக தனிமையில் எனக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹுப்பாப் இரகசியமான வழியாக சென்றார்கள். மிகவும் சாதுரியமாக சிறிது நேரத்தில் திரும்பி வந்து விட்டார்கள். மேலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முழு சூழ்நிலையையும் பணிவுடன் எடுத்துரைத்தார்கள். இப்பொழுது படை வருகின்ற செய்தி மதினாவில் பரவிவிட்டிருந்தது. ஒரைஸ் மீது இவர்கள் செய்த தாக்குதலை பற்றியும் அவர்கள் எப்படி தோட்டங்களை அழித்தார்கள் என்பது பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்துவிட்டிருந்தது. பொதுமக்களுக்கு நிராகரிப்பாளர்களின் படையின் விளக்கமான நிலையை பற்றி தெரியப்படுத்தப்படவில்லை. ஆயினும் இந்த இரவு மதினாவில் மிகவும் அச்சத்திற்குரியதாகவும் ஆபத்தானதாகவும் கழிந்தது. முக்கியமான சஹாபா பெருமக்கள் இரவு முழுவதும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இல்லத்தை சுற்றி காவல் காத்தார்கள். உஹது யுத்தத்திற்கான ஆயத்தத்திற்காக ஆலோசனை நடைபெற்றது. அப்பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவில் நான் ஒரு கனவு கண்டேன். ஒரு பசு அறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் எனது வாள், அதாவது ஜுல்ஃபிகார் எனப்படும் 2 முனை கொண்ட வாளின் கூர்மை மழுங்கிவிட்டதை கண்டேன். ஒரு அறிவிப்பில் எனது வாளின் கைப்பிடி உடைந்து விட்டது என்ற சொல் வருகிறது. ஒரு அறிவிப்பில் நான் எனது வாள் ஜுல்ஃபிகாரின் கைப்பிடிக்கு அருகில் விரிசல் வந்து விட்டதாக கண்டேன். இவ்விரு விஷயங்களும் ஏதோ ஓர் இன்னலை சுட்டி காட்டுகின்றன. பிறகு நான் ஒரு வலிமையான கவசத்துக்குள் கையை நுழைப்பதாக காண்கிறேன் என்று கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, நான் ஒரு வலிமையான கவசத்தை அணிந்துள்ளேன். மேலும் நான் ஒரு செம்மறியாட்டின் மீது பயணித்திருக்கிறேன். சஹாபா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தாங்கள் இதற்கு என்ன விளக்கம் எடுத்துக் கொண்டீர்கள் என்று வினவினார்கள். அன்னார் கூறினார்கள், பசுவை பொறுத்தவரை அது என்னுடைய சில சஹாபா ஷஹீதாவார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஓர் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, அறுக்கப்படுகின்ற பசு என்பதற்கு நம்மில் சிலர் ஷஹீதாவார்கள் என்று பொருள் கொண்டார்கள். எனது வாளில் விரிசல் ஏற்படுவதை பொறுத்தவரை அது எனது வீட்டாரில் அல்லது வம்சத்தைச் சேர்ந்தவர்களில் யாராவது ஒருவர் கொல்லப்படுவார் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஒரு அறிவிப்பில் இந்த சொற்கள் வருகின்றன, எனது வாளின் முனையில் விரிசல் என்பதன் பொருள் இந்த இழப்பு உங்களில் எவருக்கும் ஏற்படாது, அதாவது குடும்பத்தார் அல்லாதவர்களில் வேறு எவருக்கும் ஏற்படாது. இங்கு ஃபுலூல் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதன் பொருள் வாளின் முனை எந்த பக்கமாவது மழுங்கி விடுவது அல்லது வாளின் கைப்பிடியில் பிளவு ஏற்படுவது அல்லது அது உடைந்து விடுவது என்பதாகும். இது 2 சம்பவங்கள் முன்வரும் என்பதன் அடையாளமாகும். வலிமையான கவசம் என்பதன் பொருள் மதீனா ஆகும். கவசம் என்பது மதீனா ஆகும். செம்மறியாடு என்பதன் பொருள் நான் எதிரிகளுக்கு உதவி செய்பவர்களை கொள்வேன் என்பதாகும். எவ்வாறு இருப்பினும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் ஆலோசனை கேட்டார்கள். இப்னு உத்பா, இப்னு இஸ்ஸாக், இப்னு சாத் போன்றோர் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கனவை ஜுமா அன்று இரவு கண்டார்கள். பொழுது விடிந்ததும் அன்னார் சஹாபா பெருமக்களிடம் வருகை தந்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹை புகழ்ந்து அவனுடைய தூய்மை எடுத்துரைத்தார்கள். பிறகு கூறினார்கள், நீங்கள் கருதினால் மதீனாவில் தங்குங்கள், பெண்களையும் குழந்தைகளையும் நாம் கோட்டைக்குள் அனுப்பிவிடுவோம். காஃபர்களான அந்த மக்கள் வெளியே இருந்தார்கள் என்றால் மோசமான இடத்தில் இருப்பார்கள். நமது நகரத்துக்குள் நுழைந்தார்கள் என்றால் நாம் வீதிகளில் அவர்களுடன் போரிடுவோம். நாம் அவற்றின் வழிகளை அவர்களை விட நன்றாக அறிவோம். மேலும் குன்றுகள் மேலே இருந்தும் அவர்கள் மீது கல்மழை பொழியச் செய்தல் போன்றவை செய்யப்படும். அவர்கள் எல்லா புறத்திலிருந்தும் மதீனாவை கட்டுமானம் மூலம் பாதுகாத்து வைத்து விட்டிருந்தார்கள். மதீனா ஒரு கோட்டையை போன்றிருந்தது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய இதே ஆலோசனை தான் பெரும் முஹாஜிர்கள், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் மற்றும் அன்சாரிகளின், மதீனா வாழ் முஸ்லிம்களின் ஆலோசனையாக இருந்தது. அப்துல்லா பின் உபை என்பவனும் இதே ஆலோசனையை கொடுத்தான்.
எனினும் முஸ்லிம்களின் ஒரு ஜமாத் கூறியது அதில் பெரும்பான்மை இளைஞர்களான சஹாபாவை கொண்டிருந்தது. இந்த மக்களால் பதில் யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போனது. மேலும் இவர்கள் உயிர் தியாகம் செய்ய ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள், எதிரிகளுடன் சண்டையிட ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் எங்களை அழைத்து கொண்டு மதீனாவுக்கு வெளியில் எதிரிகளிடம் செல்லுங்கள், நாம் கோழைகளாகிவிட்டோம் என்று அவர்கள் நினைத்துவிடக்கூடாது. அப்துல்லா பின் உபை கூறினான், யா ரசூலல்லாஹ், மதீனாவில் தங்கியிருங்கள், மதீனாவுக்கு வெளியே செல்லாதீர்கள். அல்லாஹின் மீது ஆணையாக நாம் எப்பொழுதெல்லாம் மதீனாவுக்கு வெளியில் எதிரியுடன் சண்டையிட்டோமோ அப்பொழுதெல்லாம் தோல்வியை தழுவினோம். மேலும் நாம் மதீனாவிலிருந்து எப்பொழுதெல்லாம் சண்டையிட்டோமோ அப்பொழுதெல்லாம் நாம் வெற்றி பெற்றோம். ஹம்சா பின் அப்துல் முத்தலிம், சாத் பின் உபாதா மற்றும் நோமான் பின் மாலிக் ஆகியோரும் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தூதர் அவர்களே, நாம் மதீனாவை விட்டு வெளியே செல்லவில்லை என்றால் எதிரிகள் நாம் அவர்களுடன் சண்டையிடுவதை விட்டும் கோழைகளாகிவிட்டதாக கருதி விடுவார்களோ என்று எங்களுக்கு அச்சம் உள்ளது. இதன் காரணமாக வெளியே செல்லவில்லை என்றால் அதனால் நமக்கு எதிராக அவர்களுக்கு துணிச்சல் அதிகரித்துவிடும். பதிலில் தாங்கள் 300 பேருடன் இருந்தபோது எல்லாம் வல்ல அல்லாஹ் தங்களுக்கு அவர்கள் மீது வெற்றியை வழங்கினான். இன்று நாம் அதிக எண்ணிக்கையில் உள்ளோம். இயாஸ் பின் அவுஸ் பின் அதீக் கூறினார், பனு அப்துல் அஷ்அல் கோத்திரத்தினர் அறுக்கப்பட்ட பசு நாமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். கனவில் பசு அறுக்கப்படுவதாக கண்டார்கள் அல்லவா? அந்த மக்கள் கூறினார்கள், பசு நாங்களாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அவர்களைத் தவிர மற்றவர்கள் கூறினார்கள், இது 2 நன்மைகளில் ஒன்றாகும், வெற்றி அல்லது உயிர் தியாகம். அல்லாஹின் மீது ஆணையாக அரேபியர்கள் நம்முடைய வீடுகளுக்குள் நுழைந்து விடலாம் என்று பேராசை கொள்ள வேண்டாம். ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், தங்கள் மீது மறையை இறக்கிய அவன் மீது ஆணையாக நான் மதீனாவை விட்டு வெளியே சென்று எனது வாளால் அவர்களுடன் சண்டையிடும் வரை நான் உணவு உண்ண மாட்டேன். ஆக அவர்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய நாள்களில் நோன்பு வைத்திருந்தார்கள். ஷஹீதான போது அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். நோமான் பின் மாலிக் பணிவுடன் கூறினார்கள், யா ரசூல் அல்லாஹ், எங்களை சொர்க்கத்தை விட்டும் இழப்பிற்குரியவர்களாக ஆக்காதீர்கள். எவனுடைய வல்லமை பிடியில் எனது உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக நான் கண்டிப்பாக சொர்க்கத்தில் நுழைவேன். அப்பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி என்று வினவினார்கள். அவர் கூறினார், ஏனென்றால் நான் அல்லாஹையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசிக்கிறேன். மற்றொரு அறிவிப்பில் வருகிறது, அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரிய வேறு எவரும் இல்லை என்றும் நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹின் திருத்தூதர் ஆவார்கள் என்றும் நான் சாட்சி பகர்கிறேன். மேலும் நான் போர் நாளன்று ஓடமாட்டேன். அப்பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் உண்மையை கூறினீர் என்று கூறினார்கள். அவர் அந்த போரில் ஷஹீதாகிவிட்டார். மாலிக் பின் சினான் குத்ரி மற்றும் இயாஸ் பின் அதீக் மற்றும் ஒரு ஜமாத் போருக்காக செல்ல நன்றாக எழுச்சியூட்டினார்கள். ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் சீரத் ஹாத்தமுன் நபியினில் இதன் விவரத்தை இவ்வாறு எழுதியுள்ளார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களை ஒன்று திரட்டி குறைஷியர்களின் தாக்குதல் தொடர்பாக அவர்களிடம் மதீனாவுக்குள்ளேயே இருக்கலாமா அல்லது வெளியே சென்று போர் புரியலாமா என்ற ஆலோசனை கேட்டார்கள். ஆலோசனைக்கு முன்பு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியர்களின் தாக்குதல் மற்றும் அவர்களது கொலைவெறி எண்ணம் குறித்து கூறினார்கள். மேலும் இன்றிரவு நான் கனவிலும் கண்டேன் என்று கூறினார்கள். பிறகு தற்போது குறிப்பிடப்பட்டுவிட்ட அந்த கனவை கூறினார்கள். சஹாபா பெருமக்கள் கனவுக்கு விளக்கம் கேட்டபோது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பசு அறுக்கப்படுவதற்கு நான் புரியும் பொருளாவது என்னுடைய சஹாபாவில் சிலர் ஷஹீதாவார் என்பதாகும். எனது வாளின் முனை உடைவது என்னுடைய அன்பர்களில் யாராவது ஒருவர் ஷஹீதாவதை குறிப்பதாக தெரிகிறது. அல்லது ஒருவேளை எனக்கே இந்த யுத்தத்தில் ஏதாவது இன்னல் ஏற்படலாம். கவசத்துக்குள் கையை நுழைப்பதற்கு நான் புரிவதாவது, அந்த தாக்குதலை எதிர்கொள்வதற்காக நாம் மதீனாவுக்குள் தங்கியிருப்பது அதிகம் பொருத்தமானதாகும். மேலும் செம்மறியாட்டின் மீது பயணிக்கும் கனவுக்கு அன்னார் பின்வருமாறு விளக்கமளித்தார்கள். இது காஃபர்களின் படையின் தலைவன், அதாவது கொடியை ஏந்துபவனை குறிக்கிறது. அவன் முஸ்லிம்கள் கைகளால் கொல்லப்படுவான் இன்ஷா அல்லாஹ். இதற்கு பிறகு தற்போதைய சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று சஹாபாவிடம் ஆலோசனை கேட்டார்கள். ஏற்கனவே கூறப்பட்டுவிட்டது போன்று ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கனவால் தாக்கமடைந்து அல்லது சூழ்நிலையை பார்த்தே மதீனாவில் தங்கியிருந்து போர் புரியலாம் என்றே சஹாபா ஆலோசனை வழங்கினார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த ஆலோசனையை பிடித்திருந்தது. ஆனால் பெரும்பாலான சஹாபா பெருமக்கள், அதிலும் குறிப்பாக இளைஞர்களாக இருந்தவர்கள், பதிலுத்தத்தில் கலந்து கொள்ளாதவர்கள், தங்களுடைய உயிர் தியாகத்தால் மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை பெறுவதற்காக நிம்மதி இழந்திருந்தவர்கள் மிகவும் வற்புறுத்தி நகரத்தை விட்டு வெளியேறி திறந்த மைதானத்தில் போர் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த மக்கள் எந்த அளவுக்கு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டார்கள் என்றால்
தங்களது கருத்தை முன்வைத்தார்கள் என்றால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடைய உத்வேகத்தை கண்டு அவர்கள் கூறியதை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் நாம் திறந்த மைதானத்திற்கு சென்று காஃபிர்களை எதிர்கொள்வோம் என்று தீர்மானித்தார்கள். பிறகு ஜுமா தொழுகைக்கு பிறகு அன்னார் முஸ்லிம்கள் மத்தியில் அவர்கள் எல்லாம் இறைவழியில் போர் புரியும் நோக்கத்திற்காக இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு நட்கூலி பெறுமாறு பொது அறிவிப்பு செய்தார்கள். ஆக இதன் மற்ற விவரம் இனி எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். பாலஸ்தீனர்களுக்காக துவாக்கள் செய்து கொண்டே இருங்கள். போர் நிறுத்தம் முடிந்த பிறகு மீண்டும் இவர்கள் மீது பாகுபாடின்றி குண்டுகள் வீசப்படும். மீண்டும் அப்பாவிகள் ஷஹீதாவார்கள். எவ்வளவு அநீதி இழைக்கப்படும் என்பதை அல்லாஹ்வே நன்கறிவான். இவர்களின் எதிர்காலம் குறித்து வல்லரசுகளின் எண்ணங்கள் மிக பயங்கரமானவையாக உள்ளன. எனவே இவர்களுக்காக அதிகம் துவாக்கள் செய்ய வேண்டிய தேவையுள்ளது. எல்லாம் வல்ல அல்லாஹ் துணை புரிவானாக. फिर मासूम शहीद होंगे, कितना जुल्म होगा अल्लाह बेहतर जानता है। इनके मुस्तकबिल के बारे में बड़ी ताकतों के इरादे जो हैं बड़े ख़तरनाक हैं, इसलिए बहुत दुआओं की ज़रूरत है इनके लिए। अल्लाह ताला रहम फरमाए। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.